ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க உகாண்டால தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். இங்க தீபாவளி செலிப்ரேஷன்ல நாங்க எப்படி கொண்டாடுவோம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முந்தின வாரம் சாட்டர்டே, சண்டேல தான் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வெடி வெடிக்கிறதுக்கு பர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. வீட்லலாம் வெடிலாம் வெடிக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல மட்டும் வெடி வெடிக்கிறதுக்கு பர்மிஷன் குடுப்பாங்க. ஸோ அங்க மட்டும் தான் நம்ம வெடி வெடிக்கணும். சத்தமில்லாத வெடிகள்லாம் வீட்ல வெடிக்கலாம். சத்தமுள்ள வெடியெல்லாம் அவங்க சொல்ற இடத்துல தான் நம்ம வெடிக்கணும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இங்க ஆஃப்ரிக்கால வெடியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 இடத்துல கிடைக்குங்க. ஹோல்சேலா நம்ம வாங்கிக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேக் சைட்ல ஜுவாலா ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு ஒரு பெரிய ஷாப் ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க தான் வந்து இப்ப இந்த ப்ரோகிராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வெடி வேணும்னா வெடி அங்கேயே வாங்கிட்டு நம்ம அங்க வெடிக்கலாம். இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பனமேரா கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. கம்பாலா பேரண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இங்க உகாண்டால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 இடத்துல இந்த மாரி வெடிகள்லாம் வெடிப்பாங்க. ஸோ அங்க போனோம்னா நம்ம வெடியெல்லாம் வெடிச்சுட்டு வரலாம். சத்தமில்லாத வெடிய மட்டும் வீட்ல வெடிச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்க பனமேரா கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரெஸ்டாரண்ட் தான். நாங்களும் வெடியெல்லாம் வெடிச்சுட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம். நெறைய இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. இங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. Thank you, SSPN, thank you, Wada community, thank you, Janakata Sangha, thank you, Patidar Samaj, Samaj, Hindu Samaj, Rajasthan Association. எங்க நாட்டு தீபாவளி செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படிதாங்க பல வருஷமா நாங்க தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பனமேரால இது 2வது வருஷம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முனியோனியா பீச் ரெசார்ட்ல பெர்மிஷன் குடுப்பாங்க.
ஸோ நாங்கள் சண்டே நைட்டு வந்து அங்கே போயிருந்தோம். அந்த வீடியோவை வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா முனியானா பீச் ரெசார்ட்டுக்கு தான் போவோம். போன வருஷமும் ரிலையன்ஸ்க்கு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வருஷமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ வந்திருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெடிகள்லாம் அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்த இடத்துல வெடிச்சிட்டு சின்ன வெடியெல்லாம் வீட்டில் வெடிச்சுக்குவோம். இப்போ எங்கள் வீட்டு தீபாவளி செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணோங்கிறத பார்க்கலாமா? மோஸ்ட்லி தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு துணிமணி எல்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நைட்டே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கடலப்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி காலையில் நான் எழுந்திரிச்சு பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட துணிமணிக்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு வெடியெல்லாம் வச்சுட்டு சாமி ரூமை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மட்டும் கடையில் வாங்கியிருந்தேன். தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன பலகாரம் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழியம், வடை, குழி பணியாரம், இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். இது மட்டும்தான் காலையில் நான் செஞ்சது. தீபாவளிக்குன்னு என்னென்ன பலகாரம் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு, தட்டை, ரவா உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, குலோப் ஜாமுன், பூந்தி லட்டு. இது மட்டும்தான் வீட்டில் செஞ்சேன். மற்றதெல்லாம் கடையில் வாங்கிக்கிட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு மத்தியானம் எங்களுக்கு வெஜிடேரியன் பண்ணியிருந்தேன். சாம்பார், பீட்ரூட் பொரியல், ரசம், சாதம். பசங்களுக்கு நான்வெஜ் பண்ணியிருந்தேன். கறி குழம்பு, சிக்கன் ஃப்ரை. ஏன்னா நாங்கள் சஷ்டி விரதத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து வெஜிடேரியன். பிள்ளைங்களுக்கு நான் வெஜிடேரியன் செஞ்சு கொடுத்தேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா அழகாக கோலம்லாம் போட்டிருந்தாங்க. வீடு ஃபுல்லாக விளக்கு வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜை பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பூஜை தான் லக்ஷ்மி குபேரர் பூஜை. இந்த பூஜை முத ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். வியாழக்கிழமை பூஜை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம். நான் வந்து தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் வந்து பால் பாயசம் பண்ணி அம்மாவுக்கு வந்து படைச்சிருந்தேன். லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் 108 காயின் வச்சுருந்தாலும் சரி, 108 பூக்கள் வச்சுருந்தாலும் சரி, அப்படி ரெண்டுமே இல்லைன்னா குங்குமத்தால் கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அரிசி மாவால் ஃபஸ்ட்டு கோலம் போட்டு குபேர எண்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு 108 தடவை காயினால் அர்ச்சனை பண்ணணும். அரிசி மாவால் கோலம் போட்டு குபேர எண்கள் வரைஞ்சிட்டு 9 நாணயங்கள் அந்த எண்கள் மறையாத அளவுக்கு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. இந்த 9 நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வச்சுருக்கணும். பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கே பணம் வைப்பீங்களோ நகை வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த 9 நாணயங்களை தனியாக வச்சுருங்க. அந்த 108 நாணயங்களையும் தனியாக வச்சுருங்க. நான் வந்து காயினு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன்ல தாமரை எல்லாமே இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால இந்த பூஜை வந்து எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன். நான் நல்ல பிரகாரம் செஞ்சு முடிச்சிட்டேன். பூஜை பண்ண காயினெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சு மூடி வச்சிடணும். ஸோ இதுதான் நான் இந்தியாவில் இருக்கும்போது வாங்கிட்டு வந்தது. மகாலட்சுமி தாயார் பிறக்கும்போது இவங்கெல்லாம் பார்க்கடலில் சேர்ந்து பிறந்ததா ஐதீகம். அப்படி தான் புராணங்களில் சொல்லியிருக்கு. வலம்புரி சங்கு, தாமரை மணிகள், குன்றின் மணி, சோழி, சோழிலே மஞ்சள் சோழி, வெள்ளை சோழி, கருப்பு சோழி, அதுக்கப்புறம் தாயக்கட்டை, கோமதி சக்கரம், சிட்டி காஜல், அதாவது குட்டி வளையல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு கும்பிடணும். ரொம்ப முக்கியம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். முடிஞ்சால் வளையல், ப்ளவுஸ் பீட்டு அந்த மாதிரிலாம் வச்சு கூட படைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு சாமிக்கு படைச்சி பூஜையை முடிங்க. நான் நல்ல பிரகாரம் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுங்க. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் வந்து முனியானா பீச் ரெசார்ட் போயிருந்தோம். அங்கே என்னென்ன நடந்ததுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் இப்படி தாங்க போணுச்சு. நைட்டு வந்து வெடியெல்லாம் வெடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா மறுநாள் காலையிலே தீபாவளிங்கிறதுனால சீக்கிரமாக வந்தாச்சு. ஒரு 12 o'clockலாம் வீட்டுக்கே வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு தீபாவளி செலிப்ரேஷன் இப்படி தான் போணுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Right after the induction, we'll have great fireworks, by 12 fireworks.